அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அடிப்படை சில சட்டங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய வரிசையில் குளிப்பும் அதன் சட்டங்களும் சம்பந்தமான ஒரு சில மார்க்க சட்டங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். குளிப்பதனுடைய பொருள் என்னவென்றால், உடல் முழுவதையும் கழுவுவதற்குத்தான் குளிப்பு என்று சொல்லுவோம். மார்க்க ரீதியாக குளிப்பது என்பது உடல் முழுவதற்கும் தூய்மையான தண்ணீரை பிரத்யேகமான வடிவில் இபாதத் என்கிற நோக்கத்தில் செலுத்துவது என்பது பொருள். குளிப்பதை பொறுத்த வரைக்கும் அது வாஜிபாக இருக்கிறது. வ இன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில், நீங்கள் பெருந்தொடக்குடையோராக குளிக்க கடமைப்பட்டோராக இருந்தால் குளித்து தேகம் முழுவதையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது அல்லாமல் ஏராளமான சஹாபாக்கள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ள குளிப்பை குறித்த செய்திகளும் இதனை வாஜிப், கட்டாயம் என்பதை தெரிவிக்கிறது. எந்தெந்த சமயங்களில் குளிப்பது வாஜிபாகும் என்று பார்த்தால், முதலாவது விந்து வெளியேறுவது. ஆணுக்கோ பெண்ணுக்கோ இன்பத்துடன் விந்து வெளியானால் குளிப்பு கடமையாகும். இதற்கும் மேலே நான் குறிப்பிட்ட ஆயத்து தான் 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் வ இன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இது அல்லாமல் அபுதாவுதிலே 206வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கூறினார்கள், நீரை வெளியேற்றிவிட்டால் நீர் குளித்து கொள்ள வேண்டும் என்று. அதேபோன்று தூக்கத்தில் விந்து வெளியேறினாலும் குளிப்பு கடமையாகும். சஹீஹ் முஸ்லிமில் 313வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸ்கலிதம் ஏற்பட்டால் பெண்களும் குளிக்க வேண்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது. அதற்கு அல்லாஹ்வின் தூதர், ஆம், அவள் நீரை கண்டால் குளிக்க வேண்டும் என்று பதிலளித்தார்கள். இவை அனைத்தும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும். ஆக 2வது, எப்பொழுது குளிப்பு கடமையாகும்? ஆண் குறியின் நுனி கொஞ்சமாவது அல்லது முழுமையாகவோ பெண் குறியில் நுழைந்தால் விந்து வெளியேறாவிட்டாலும் குளிப்பு கடமையாகும். முஸ்லிமிலே 349வது ஹதீஸாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெண்ணின் 4 கிளைகளுக்கு மத்தியில் அமர்ந்து உறுப்புகள் 2ம் சந்தித்து கொண்டால் குளிப்பு கடமையாகும். ஆக இந்த நிலையிலும் குளிப்பு கடமையாகும். 3வதாக, காஃபிர் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் முர்த்தத்தாக இருந்தாலும் சரியே அவர் குளிப்பு கடமையாகும். கைஸ் பின் ஆசிம் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பொழுது குளிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸ் சுனன் திர்மிதியிலே 605வது ஹதீஸாக இருக்கிறது. சரி, 4வது காரணம், மாதவிடாய் மற்றும் பிரசவ ரத்தம் நின்ற பின் குளிக்க வேண்டும். புகாரியிலே 320வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண் உதிரப்போக்குடையவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அப்பெண் இது குறித்து கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது ஒரு நரம்பு நோய், அது மாதவிடாய் இரத்தம் என்று, மாதவிடாய் ஏற்படும் போது தொழுகை விட்டுவிடு, மாதவிடாய் காலம் கழிந்ததும் குளித்துவிட்டு தொழுதுகொள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். பிரசவ ரத்தமும் மாதவிடாய் போன்றுதான் என்பதில் இஜ்மா உள்ளது. 5வது மரணம்.
உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 1253 பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி அவர்கள் தங்களின் மகள் மரணித்து விட்ட போது எங்களிடம் வந்து அவரை இழந்த இலை கலந்த நீரால் 3 அல்லது 5 தேவை என கருதினால் அதற்கு அதிகமான முறையில் குளிப்பாட்டுங்கள், இறுதியில் கற்பூரத்தை சிறிது சேர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறு குளிப்பாட்டி முடிந்ததும் நபி அவர்களுக்கு நாங்கள் அறிவித்தோம். அவர்கள் வந்து தம் கீழாடையை தந்து இதை அவரின் உடலில் சுற்றுங்கள் என்று கூறினார்கள். குளித்தால் மரணமடைந்து விட்டால் குளிப்பு வேண்டும். புகாரில் 1266 ஹதீஸாக இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். எஹ்ராம் அணிந்த ஒருவர் அரஃபா மைதானத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் தம் வாகனத்தில் மீது இருந்தார். திடீரென அவர் தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே விழுந்து விட்டார். அது அவரின் கழுத்தை முறித்து விட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் உடலை இழந்த இலையால் கலந்த நீரால் குளிப்பாட்டி 2 ஆடைகளால் கஃனிடுங்கள். அவரின் உடலுக்கு நறுமணம் பூச வேண்டாம், அவரின் தலையை மறைக்கவும் வேண்டாம். ஏனெனில் இஹ்ராம் அணிந்திருந்த அவர் கியாமத் நாளில் தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லிக் கொண்டிருப்பாராக எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மரணித்தவரை குளிப்பாட்டுவது என்பது இபாதத்தாக கருதி செய்வதாகும். இது தொடக்க ஏற்பட்டதற்கான குளிப்பாக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 காரணங்களில் குளிப்பு என்பது கடமையாக இருக்கிறது. எப்படி குளிப்பது என்பதை குறித்து அதற்குண்டான வழிமுறைகளை குறித்து அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.